குருவே சரணம் நிகழ்ச்சியில் எண்ணற்ற மகான்களை நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு மகானுடைய சிறப்பு, அவர்கள் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு சாதாரணமான ஒரு குடும்பம்னு வச்சுக்கங்களேன், ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா என்ன கவலை இருக்கும் அப்பா அம்மாவுக்கு? இந்த குழந்தைய நல்லா வளர்க்கணும், படிக்க வைக்கணும், காலேஜுக்கு அனுப்பணும், ஒரு வேலைக்கு அனுப்பணும் இல்லையா, ஒரு சாதாரண குடும்பத்தில். ஆனால் மகான் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த பிறப்பு வளர்ப்பு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எதுவுமே நம்ம தீர்மானிக்கிறதில்ல, கடவுள் தீர்மானிக்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மகான், இவர் பேர் அண்ணா சுவாமிகள்னு பேர். அண்ணா, தம்பி அண்ணன் சொல்லுவோம் இல்லையா, அந்த அண்ணா, அண்ணா சுவாமிகள்னு பேர். இவரோட பூர்வாசிரம பெயர் வெங்கட்ராமன் பேர். இவர் பிறந்தது மதுரை. இவர் எங்க சமாதி ஆகியிருக்கார் அப்படின்னா, கும்பகோணம் நகரத்தில் காவிரியை ஒட்டி பகவத் படித்துறைன்னு ஒரு படித்துறை இருக்கு. ஒரு நதி அப்படின்னா படித்துறை நிறைய இருக்கும். இப்போ காசியில் கங்கையில் பார்த்தீங்கன்னா, அந்த காசியில் மட்டுமே 64 படித்துறைகள், அதாவது கட்டங்கள்னு சொல்லுவோம், இருக்கு. அதே போல் கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காவிரியை ஒட்டி இருக்கிற படித்துறைகள் நிறைய இருக்கு. சக்கர படித்துறை, பகவத் படித்துறை, இது போல் நிறைய இருக்கு. இதில் இந்த பகவத் படித்துறையில் ஒரு கோவில் இருக்கு. கோவிலுக்கு, அதாவது குளிக்க வர்றவங்க குளிச்சு முடிச்சுட்டு அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. அந்த காலத்தில் அந்த படித்துறையிலேயே ஒரு கோவில். அங்கே என்ன சுவாமி இருக்கு? காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு ஒரு தனி சந்நிதி எங்கேயுமே நம்ம அதிகம் பார்க்க முடியாது. இந்த பகவத் படித்துறையில் காவிரி கரையை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சிவாலயத்தில் சூரிய பகவானுக்கு தனி சந்நிதி. இந்த இடத்துல தான் இந்த சுவாமிக்கு பக்கத்தில் இந்த அண்ணா சுவாமிகள், இவருக்கு ஒரு சமாதி ஆலயம். இந்த இடத்துல இந்த மகான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் தன்னை தேடி வருகிற பக்தர்களுக்கு அருளி கொண்டிருக்கிறார் கும்பகோணத்தில். இந்த மகானுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு பார்த்தோமோ அப்படின்னா, இவர் பிறந்தது மதுரைன்னு சொன்னேன். ஒரு குழந்தை பிறந்து வளர்கிற போது அந்த குழந்தை அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், நல்லா படிக்கணும், புத்திசாலியாக இருக்கணும், இப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லா அப்பா அம்மாவுக்கும் இருக்கும். ஆனால் இந்த அண்ணா சுவாமிகள், வெங்கட்ராமன் அவருடைய பூர்வாசிரம பெயர். இந்த வெங்கட்ராமன் வளர்ந்து வருகிற போது அவர் ஆள் எப்படி இருப்பார், அந்த சிறுவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஒரு பித்து பிடித்தது போல காணப்படுவாராம். இப்போ மனநலம் பாதிக்கப்பட்டவர் நம்ம சொல்லுவோம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரால் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக பண்ண முடியாது, மற்றவர்கள் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. இதெல்லாம் நம்ம சமூகத்தில் நிறைய பார்க்குறோம். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு பித்து பிடித்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு பையன் நல்ல நிலையில் இருந்தாலே, நல்ல விஷயங்கள் அவனுக்கு கிடைச்சி, நல்ல மனநிலை கிடைச்சி, நல்ல நண்பர்கள் கிடைச்சி, அதுவே ரொம்ப கஷ்டம். இதில் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகன் ஒரு ஃபேமிலியில், ஒரு குடும்பத்துக்கு அமைஞ்சான்னு வச்சுங்களேன், அப்பா அம்மாவுக்கு எத்தனை பெரிய சோகம் இருக்கும். ஏதோ பையனுக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை, பொண்ணுக்கு ஒரு வாரம் உடம்பு சரியில்லை அப்படின்னா கஷ்டப்பட்டு ஒரு சிகிச்சை கொடுக்கலாம், டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம். உடம்பு சரியாயிடுச்சுன்னா குடும்பம் இயல்பான நிலைக்கு வந்துடும். ஆனால் இங்கே வெங்கட்ராமனை பாருங்க, மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் எப்போவுமே அப்படியே இருப்பாராம். எந்த சமயம் பார்த்தாலும் அப்படியே ஒரு பரபிரம்ம மாதிரி, ஒரு பைத்தியம் பிடிச்சது போல ஒரு நிலையில் இருப்பாராம். அப்பா அம்மாவுக்கு இதை பார்க்கறதுக்கு சோகம், அவர்களுக்கு அந்த அளவுக்கு
வாழ்க்கையில் வெறுத்து போயாச்சு. எப்போ பார்த்தாலும் பையன் இப்படி ஒரு நிலையில் இருந்தான் அப்படின்னா அவன் படிக்கிறது, அவனது வாழ்க்கை, இதை பற்றி அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு கனவுகள் இருக்கும். அந்த கனவுகள் அத்தனையும் தவிடு பொடியாறது இந்த வெங்கட்ராமனை பார்க்குறப்ப எப்படி பையனை சரி பண்ணலாம், பையன் இந்த நிலையிலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. அவர்கள் செல்ல தீர்மானித்தது ஒரு இடத்திற்கு. எங்கே போனார்கள் இந்த மகனை அழைத்து கொண்டு? இதன் தொடர்ச்சியை நாளைய குருவே சரணத்தில் காணலாம். நன்றி, வணக்கம்.